IMF பிரதிநிதிகளுக்கும் பிரதமருக்கும் இடையே விசேட சந்திப்பு. ஜனாதிபதி தேர்தலின் போது இடைநிறுத்தப்பட்டிருந்த உரம் எரிபொருள் மானியம் வெளியான தகவல். திருகோணமலையில் பௌத்த பிக்குவின் செயலால் மக்கள் பெரிதும் பாதிப்பு. லஞ்சம் பெற்ற போக்குவரத்து திணைக்கள ஊழியர்கள் அதிரடியாக கைது. மேல் மாகாணத்தில் முச்சக்கர வண்டி கட்டண குறைப்பு எழுந்துள்ள குற்றச்சாட்டு. புலமை பரிசில் பரீட்சை விவகாரம் கல்வி அமைச்சினால் நியமிக்கப்பட்ட குழு. ஜனவரி முதல் மீண்டும் வாகன இறக்குமதி. பொது தேர்தலின் பின்னர் ஜனாதிபதி அனுர எடுக்கப் போகும் நடவடிக்கை. சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளுக்கும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவுக்கும் இடையே விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. குறித்த சந்திப்பானது பிரதமர் அலுவலகத்தில் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. இலங்கைக்கும் சர்வதேச நாணய நிதியத்திற்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேலும் பேணுவது தொடர்பில் இந்த சந்திப்பில் கவனம் செலுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பில் பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபுதந்திரி, ஆசிய பசிபிக் பிராந்தியத்தின் பணிப்பாளர் கலாநிதி கிருஷ்ண ஸ்ரீனிவாசன் மற்றும் தூதுக்குழுவின் சிரேஷ்ட தலைவர் கலாநிதி பீட்டர் பிரேயர், இலங்கை மத்திய வங்கியின் பொருளாதார ஆய்வு திணைக்களத்தின் பிரதிபலிப்பாளர் ஜானக எதிரிசிங்க, தென்கிழக்கு ஆசிய மற்றும் மத்திய பொருளாதார விவகாரங்கள் சிரேஷ்ட பணிப்பாளர் நாயகம் தர்ஷன எம் பெரேரா ஆகியோரும் கலந்து கொண்டனர். ஜனாதிபதி தேர்தலின் போது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த பெரும்போக பருவத்திற்கான உரமானியம், கடற்றொழிலாளர்களுக்கான எரிபொருள் மானியம் மற்றும் ஓய்வூதிய கொடுப்பனவு அதிகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு நன்மைகளை மீள வழங்குவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. இதன் அடிப்படையில் குறித்த மானியங்கள் செப்டம்பர் மாத நிலுவைத் தொகையுடன் அக்டோபரில் வழங்கப்பட உள்ளன. அத்தோடு பொது தேர்தல் முடியும் வரை உரம் மற்றும் எரிபொருள் மானியம் வழங்குவதை நிறுத்தி வைக்க வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்திருந்தது. இந்த நிலையில் இது தொடர்பான கடிதங்கள் உரிய அதிகாரிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக சட்ட மற்றும் விசாரணைகளுக்கான துணை தேர்தல் ஆணையர் BPC குலரத்ன தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை குச்சவெளி பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் உளவு பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த உளவு இயந்திரத்தை புத்தபிக்கு ஒருவர் தடுத்து நிறுத்தியதனால் அப்பகுதியில் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றது. திரியாய் விவசாய சம்மேளனத்திற்குட்பட்ட வளத்தாமலை பகுதியில் உள்ள தனது காணியில் மானாவரி பெரும்போக நெற்செய்கைக்காக உளவு பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது அங்கு வருகை தந்த சப்த நாக விகாரையின் விகாராதிபதி உளவு பணியை தடுத்து நிறுத்தியதாகவும் தொல்லியலுக்குரிய பகுதியில் குறித்த பிக்கு உளவு செய்து வருவதாகவும் குச்சவெளி போலீஸ் நிலையத்தில் புல்மோட்டையைச் சேர்ந்த நபர் ஒருவரால் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து புத்த பிக்குவினால் மேற்கொள்ளப்பட்டு வந்த உளவு பணியும் நிறுத்தப்பட்டுள்ளது. புல்மோட்டையைச் சேர்ந்த முறைப்பாட்டாளர் வெள்ளத்தாமலை பகுதியில் உள்ள தனக்கும் தனது தாய்க்கும் சொந்தமான விவசாய காணியில் கடந்த 2020 ஆண்டு காலப்பகுதியில் இருந்து மானாவரி நெற்செய்கை மேற்கொண்டு வந்ததாகவும் கடந்த 2022 ஆண்டு காலத்தில் இருந்து சப்த நாக விகாரையைச் சேர்ந்த பௌத்த பிக்கு விவசாயம் செய்ய விடாமல் தடுத்ததாகவும் இதற்கு எதிராக நீதிமன்ற தடை உத்தரவு பெற்று விவசாயம் மேற்கொண்டு வருவதாகவும் மற்றைய காணிக்கு நீதிமன்ற தீர்ப்பு வழங்கப்பட்ட காணிக்குள் கற்களை போட்டு விவசாயம் செய்ய விடாமல் தடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். அத்துடன் வளத்தாமலை பகுதியில் இருக்கின்ற திரியாயை சேர்ந்த தமிழ் மக்களுடைய உறுதி மற்றும் அனுமதி பத்திர காணிகளை இங்கே இருக்கின்ற பௌத்த பிக்கு வலுக்கட்டாயமாக பிடித்து பதவி ஸ்ரீபுர பகுதியில் இருக்கின்ற சிங்களவர்களுக்கு குத்தகைக்கு வழங்கி வருவதாகவும் இதனால் தமிழ் மக்கள் விவசாயம் மேற்கொள்வதற்கு காணி இல்லை எனவும் அத்துடன் யுத்தத்தால் இடம்பெயர்ந்து பின்னர் மீள குடியமர்ந்துள்ள தமிழ் மக்கள் தங்கள் காணியில் விவசாயம் மேற்கொள்ள வரும்போது பூஜா பூமி என கூறிவிடுகிறார்கள் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். 1985 ஆண்டுக்கு முற்பட்ட காலத்தில் இருந்து ஆத்திக்காடு வளத்தாமலை பகுதியில் உள்ள காணிகளில் திரியாய் மக்கள் காலாகாலமாக விவசாயம் மேற்கொண்டு வந்த நிலையில் நாட்டில் ஏற்பட்ட வன்செயலின் காரணமாக திரியாய் கிராமத்தில் இருந்து இடம்பெயர்ந்திருந்தனர். 2002 ஆண்டு கால பகுதியில் குறித்த மக்கள் மீள குடியமர்த்தப்பட்ட நிலையிலும் தங்கள் காணிகளில் விவசாயம் மேற்கொள்வதற்கு வனவள பாதுகாப்பு திணைக்களம் உட்பட அரசு திணைக்களங்கள் அனுமதி வழங்காத நிலையில் 2020 ஆண்டு அரிசிமலை விகாரை விகாராதிபதியின் பெயரில் குச்சவெளி கமநல சேவைகள் திணைக்களத்தின் கீழ் 82 ஏக்கர் காணிகள் பதிவு செய்யப்பட்டு இன்று வரை நெற்செய்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக
செய்யப்பட்டுள்ளதாகவும் குறித்த காணிகளுக்கான பிரித்தானியா காலத்து உறுதியும் அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட அத்தாட்சி பத்திரங்கள் உட்பட பல ஆவணங்கள் இருப்பதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். போக்குவரத்து திணைக்களத்தின் உதவி ஆணையாளர் உட்பட 3 லஞ்சம் பெற்றதாக கூறப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பு நரகன்பேட்டு பிரதேசத்தில் உள்ள போக்குவரத்து திணைக்களத்தின் அலுவலகத்தில் வைத்து லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவினால் இவர்கள் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 3 பேருந்துகளின் உரிமையை மாற்றுவதற்கு 3 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றதாக குறிப்பிட்டு குறித்த 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவிற்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். போக்குவரத்து திணைக்களத்தின் உதவி ஆணையாளரும் அத்திணைக்களத்தில் பணிபுரியும் 2 ஊழியர்களுமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இதன்போது சந்தேக நபரான போக்குவரத்து திணைக்களத்தின் உதவி ஆணையாளர் தன்னிடமிருந்த லஞ்சம் பெற்ற பணத்தை கிழித்தறிய முயன்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேல் மாகாணத்தில் முச்சக்கர வண்டி கட்டணங்கள் குறைக்கப்படும் என மேற்கு மாகாண சாலை பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை அறிவித்தும் அது முறையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை என முச்சக்கர வண்டி சங்கங்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். கடந்த ஜூலை மாதம் முதல் மேல் மாகாணத்தில் முச்சக்கர வண்டி கட்டணம் குறைக்கப்படும் என மேல் மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை அறிவித்திருந்தது. எனினும் சில முச்சக்கர வண்டி சாரதிகள் விலை நிர்ணயத்தை பின்பற்றினாலும் பல சாரதிகள் விலை நிர்ணயத்தை பின்பற்ற என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இதன்படி முதல் கிலோமீட்டருக்கான 100 ரூபாய் கட்டணத்தில் மாற்றமில்லை எனவும் 2வது கிலோமீட்டருக்கான 100 ரூபாய் கட்டணத்தை 90 ரூபாவாக 10 ரூபாவினால் குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அதிகார சபை தெரிவித்துள்ளது. முச்சக்கர வண்டியின் உள்ளே விலையை காட்டுவதற்கு கட்டண மீட்டரை முச்சக்கர வண்டியின் முன் இடது மூலையில் உரிய விலையை காட்சிப்படுத்தவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இந்த விலை கட்டுப்பாடு இதுவரை நடைமுறைப்படுத்தவில்லை என முச்சக்கர வண்டி சாரதிகள் மற்றும் உற்பத்தியாளர்களின் தேசிய ஒன்றியம் தெரிவித்துள்ளது. நடைபெற்று முடிந்த 2024ஆம் ஆண்டிற்கான புலமை பரிசில் பரீட்சையில் 3 வினாக்கள் வெளியான விவகாரம் தொடர்பில் ஆராய்வதற்கு கல்வி அமைச்சு மற்றொரு குழுவினை நியமித்துள்ளது. கல்வி அமைச்சின் செயலாளர் திலகா ஜெயசுந்தரவினால் கல்வி அமைச்சர் ஹரணி அமரசூரியவின் ஆலோசனையின் பேரில் குறித்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அலுவலகம் மற்றும் பரீட்சை திணைக்கள அதிகாரிகள் 2 மற்றும் பேராசிரியர்கள் 2 அந்த குழுவில் அடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. புலமை பரிசில் விடைத்தாள் மதிப்பீட்டை 2 வாரங்களுக்கு இடைநிறுத்துவதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க எடுத்த தீர்மானத்திற்கு அமைய இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த குழுவின் ஆய்வு அறிக்கையை விரைவில் சமர்ப்பிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரீட்சைக்கு முன்னர் 3 கேள்விகள் மாத்திரமே வெளியிடப்பட்டுள்ளதாக பரீட்சை திணைக்களம் மற்றும் குற்றப்புலனாய்வு பிரிவினரும் உறுதிப்படுத்தியுள்ளனர். இந்த நிலையில் அண்மையில் ஜனாதிபதியை சந்தித்த பெற்றோர் குழுவினர் 8 வினாக்கள் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதன் அடிப்படையில் கல்வி அமைச்சினால் நியமிக்கப்பட்ட குழு வெளியான வினாக்களின் எண்ணிக்கை தொடர்பில் விரிவாக ஆராய உள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் மீண்டும் நாட்டிற்கு வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட உள்ளன. ஜனவரி முதல் வாகனங்களை இறக்குமதி செய்யக்கூடிய சூழல் இருக்கும் என தாம் நம்புவதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். மேலும் இறக்குமதிக்கான பணத்தை மத்திய வங்கி ஏற்கனவே ஒதுக்கியுள்ளதாகவும் அந்த சங்கத்தின் தலைவர் இந்திக சம்பத் மெரஞ்சிகே தெரிவித்துள்ளார். இதேவேளை அனைத்து வகையான வாகனங்களும் 2025ஆம் ஆண்டின் 2வது மாதத்தின் 1ஆம் திகதியிலிருந்து இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்படும் என்று கடந்த அரசாங்க காலத்தில் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதன்படி கார்கள், வேன்கள், விளையாட்டு பயன்பாட்டு வாகனங்கள், பிக்கப் ரக வாகனங்கள் போன்றவற்றை இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இறக்குமதி தடை நீக்கப்பட்ட பின்னர் உரிமம் பெற்றவர்கள் தங்கள் உரிமத்தின்படி வாகனங்களை இறக்குமதி செய்யலாம் எனவும் முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தலின் போது எமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வழங்கப்பட்ட அனைத்து தீர்மானங்களையும் மேற்கொள்வதே எமது தீர்மானம். பொது தேர்தலின் பின்னர் அது தொடர்பான உரிய மறுசீரமைப்புகளை மேற்கொள்ள எதிர்பார்க்கிறோம் என
ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க இன்று முற்பகல் நாரகேன்பிட்டியில் அமைந்திருக்கும் ராமன்ய பீடத்திற்கு சென்று இலங்கை ராமன்ய பீடத்தின் மகாநாயக்க தேரர் வன மகுலேவ விமலநாயக்க தேரரை சந்தித்து ஆசி பெற்றார். அனுநாயக்க தேரர்கள் பதிவாளர்கள் தலைமையிலான மகா சங்கத்தினர் இதன் போது கலந்து கொண்டிருந்ததோடு அவர்கள் செத்பிரித் பாராயணம் செய்து ஜனாதிபதிக்கு ஆசி வழங்கினர். அதனை அடுத்து ஜனாதிபதி தற்போதைய பொருளாதார அரசியல் நிலைமைகள் குறித்து மகா சங்கத்தினருக்கு எடுத்துக் கூறும் வகையில் சிறிது நேரம் கலந்துரையாடினார். தூதுவர்களை நியமிக்கும் போது கற்ற அறிவார்ந்த வெளிநாடுகளில் இந்நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய பொருத்தமானவர்களை நியமிக்குமாறும் ஆளுநர்களை நியமிக்கும் போதும் அரசியல் நோக்கங்களுக்காக அன்றி பொறுப்பானவர்களை நியமிக்குமாறும் மகா சங்கத்தினர் ஜனாதிபதியிடம் கேட்டுக்கொண்டனர். அதேபோல் அமைச்சுக்களின் செயலாளர் பதவிக்கும் பொருத்தமானவர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்பதையும் வலியுறுத்தினர். தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டவாறு தீர்மானங்களை எடுப்பதே தமது நோக்கமாகும் என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலின் பின்னர் உரிய மறுசீரமைப்புகளை செய்ய எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தலில் நாட்டு மக்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தலைமையிலான குழுவினர் மீது வைத்த நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் வகையில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு மகா சங்கத்தினர் ஆசியொன்றும் ஜனாதிபதிக்கு கிட்டும் என வன மகுலேவ விமலநாயக்க தேரர் இதன் போது தெரிவித்துள்ளார். IMF பிரதிநிதிகளுக்கும் பிரதமருக்கும் இடையே விசேட சந்திப்பு. ஜனாதிபதி தேர்தலின் போது இடைநிறுத்தப்பட்டிருந்த உரம் எரிபொருள் மானியம் வெளியான தகவல். திருகோணமலையில் பௌத்த பிக்குவின் செயலால் மக்கள் பெரிதும் பாதிப்பு. லஞ்சம் பெற்ற போக்குவரத்து திணைக்கள ஊழியர்கள் அதிரடியாக கைது. மேல் மாகாணத்தில் முச்சக்கர வண்டி கட்டண குறைப்பு எழுந்துள்ள குற்றச்சாட்டு. புலமை பரிசில் பரீட்சை விவகாரம் கல்வி அமைச்சினால் நியமிக்கப்பட்ட குழு. ஜனவரி முதல் மீண்டும் வாகன இறக்குமதி. பொது தேர்தலின் பின்னர் ஜனாதிபதி அனுர எடுக்கப் போகும் நடவடிக்கை.